சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவங்களும் சிங்கத்தை போல கம்பீரமாக நடக்கக்கூடியவங்களும் யார் தெரியுமா? அது சிம்மராசிக்காரங்க நீங்கள் தாங்க. பெரும்பாலும் நான் பிறந்ததே சாதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க. தடைகள்லாம் உங்களை எப்போவுமே நிறுத்தாது. அந்த தடைகளை கூட தன்னோட வாழ்க்கையின் படிக்கட்டாக மாற்றக்கூடியவங்க. தடை எப்பவுமே நிறுத்தாது. அது உங்களை உயர்த்த வருது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், இயற்கையிலேயே ஒரு தலைமைத்துவம் குணம் கொண்டவங்களாக தான் இருக்கீங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். எந்த விஷயத்தையுமே என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த தன்னம்பிக்கையால் மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்தை கூட சிறப்பாக செஞ்சு காட்ட முடியும் இந்த சிம்மராசியால். துணிச்சல் அதிகமாக இருக்கும். எப்பவுமே உங்களோட கனவு பாருங்கள் சின்னதாக இருக்காது. பெரிய கனவுகளோடு முன்னேறக்கூடிய மனப்பான்மையோடு செயல்படுவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. இது உங்களோட அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், சின்ன சின்னதாக அப்பப்போ தடையுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தடையை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. சிங்கம் ஒருபோதுமே தன்னோட கம்பீரத்தை இழக்காது. அதுபோல தான் தடையெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. தடையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான வேலை என்ன, வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாகி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது. கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்தும் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் முழு விளக்கத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நவகிரகத்தில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால தான் இந்த தலைமை பண்பு இயற்கையிலேயே உங்களுக்கு சேரும். எப்போவுமே கம்பீரமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. சிங்கம் தூங்கினாலும் அதோட கம்பீரம் குறையாது. அதுபோல தான் சில நேரத்தில் உங்களோட முயற்சி தாமதமானாலும் உங்களோட திறமையோ மதிப்பு ஒருபோதுமே குறையாது. இப்போ நீங்கள் எடுக்கிற சின்ன முயற்சி கூட பாருங்கள், நாளைக்கு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக தான் இருக்கும். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்பப்போ வருது இல்லையா கொஞ்சம் சின்ன பயம், மனத்தடுமாட்டம், அதெல்லாம் விட்டுருங்க. பயத்தை விட்டுட்டு தைரியமாக முன்னேறுங்க. வெற்றி உங்களை நோக்கி தானாக சேரும். இதை நீங்கள் எப்பொழுதுமே தாரக மந்திரமாக வச்சுக்கணும். நீங்கள் பிறந்ததே சாதிக்கத்தான், தடலாம் உங்களை நிறுத்தாது. அதனால் துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் அதி உயரத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். உங்களுக்கு சூரியன் ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினச்ச விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரத்தொடுக்கும். சிறப்பான உயர்வையும் நன்மையும் எல்லா வகையிலுமே நீங்கள் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பு இருக்கு இல்லையா, அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு நன்மை, இது எல்லாத்தையும் நீங்கள் பெற முடியும். சிம்மராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்காலத்தை ஈஸியாக கணிச்சிக்கணும் அப்படின்னா அதுக்குமே உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்காரங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் தலைமைத்துவம் மிக்கவங்களாகவும் கம்பீர குணம் கொண்டவங்களாகவும் கருதப்படுறீங்க. எந்த இடத்துலையுமே உங்களோட தனித்துவத்தால் நீங்கள் எல்லோரையுமே இருக்கக்கூடிய இயல்பில் இருப்பீங்க. உங்களோட திறமையின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறனும் பொறுப்பை ஏற்கக்கூடிய மனப்பான்மையும் உங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு எப்பவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. சவால்கள் வந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய மன வலிமை கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. இலக்கு அடையிறதுல ஒரு உறுதி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிடாமல் சிறப்பாக உழைச்சி காட்டக்கூடியவங்க நீங்கள். சிம்மராசிக்காரங்க ஒருபோதும் தன்னோட கம்பீரத்தை விட்டு கொடுக்கறது கிடையாது. தன்னோட கொள்கையும் அதே போல் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு இது வரைக்கும்
நிறைய கடந்த காலத்தில் பாருங்கள் சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றங்களை இப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்க. தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இதனால் நன்மையை கூட பெறலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். பொருளாதாரம் சீராக அமையும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபத்தை இப்போ பெறக்கூடிய சூழல் உருவாகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அமோகமான உயர்வை ஏற்படுத்துது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கட்சியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பை இப்போ நீங்கள் உண்டாக்கலாம். உங்கள் தலைமைக்கே நல்ல பேர் எடுக்கலாம். உங்கள் மேலே அவப்பெயர் சுமத்திவங்க தானே இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க. பெரும்பாலும் உங்களோட ரகசியங்களை கட்டி காப்பாற்றுங்க. மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கட்சியில் நல்ல பேர் எடுக்கிறதுனால நல்ல ஒரு பொறுப்பு கூட வந்து சேரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்கு சக கலைஞர்கள் பாருங்கள் பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட ஒற்றுமையாக இப்போ இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. மாணவர்கள் கடினமாக உங்களோட பாடத்தை படித்தா கண்டிப்பாக முன்னேற்றத்தை பெறலாம். இந்த சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது இதில் மகம், பூரம், அதுக்கப்புறம் உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் கேதுவும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் குருவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழலை பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த சிம்மத்துக்கு உங்களுடைய பயணங்கள் மூலம் கொஞ்சம் வீண் அலைச்சல் வரலாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துட்டா அலைச்சல் இல்லாமல் இருக்கலாம். இந்த அலைச்சல் கொஞ்சம் காரிய தாமதத்தை கொடுத்துரும். எதையும் பிளான் பண்ணி யோசிச்சு பக்குவமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதிய நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சால் கண்டிப்பாக அது கைகூடும். புதிய நட்புகள் சேர்றாங்க அப்படின்னு ரகசியங்களை சொல்லாதீங்க. ரகசியத்தை சொல்லாமல் கட்டி காக்கிறது நல்லது. அதே போல் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்களோட செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் அதை தவிர்க்க பாருங்கள். அதுக்கப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த வாரம் இல்லாமல் செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனை தானாக கட்டுக்குள்ளே வரும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் செலவுமே இருக்குது. செலவு பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அனாவசிய செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய சூழல் இருக்குங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க ஏதாவது பர்மிஷன் லீவ் போட்டு நீங்கள் அவங்க வேலையை சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு மன வருத்தத்தையோ மன உளைச்சலையோ தரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பிள்ளைங்கிட்டலாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்களோட பாதையிலே போய் நீங்கள் நல்லது சொல்லணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செய்கை கொஞ்சம் மன உளைச்சலை தரலாம். கவனமாக இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வராமல் பாருங்கள். வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட சகஜமாக பேசி பழகுங்க. அவங்களோட நலனில் அக்கறை காட்டுங்க. இது வரைக்கும் காட்டிகிட்டு இருந்தால் கூட அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை சொல்லி நீங்கள் புரிய வைக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் காரிய தாமதமும் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகுதுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக பொறுப்பு ஏற்பதை தவிர்த்தே ஆகணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சியோடு உங்களோட காரியங்களை சிறப்பாக செய்து சாதகமான பலனை பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு புத்தி தெளிவு வரும். இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இதனால் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் பிறக்கும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தன ரீதியாக எல்லா வகையிலுமே நிம்மதி பிறக்குது. மகிழ்ச்சி உண்டாகுது. எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கான உதவி கிடைக்கும். பணவரத்து அமோகமான அதிகரிப்பை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருந்தவங்க அதை தொடர்ந்து செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபம் நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அவங்கள தக்க வச்சுக்க பாருங்கள். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவி பக்கபலமாக இருக்கும். சக ஊழியருமே உங்களோட கௌரவத்துக்கு
உதவியாக இருப்பாங்க. சிவபெருமானை வணங்கி வருவதால் உங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனை விலகும், எதிர்ப்புகள் விலகும், மனக்குழப்பம் நீங்கி கடன் பிரச்சனை குறைய சிவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அதே போல் மேலிடத்திலிருந்து அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஒன்று வரும். குடும்ப வேலை காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்தை திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கோபத்தை விடுத்துட்டு பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். முழு கவனத்தோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாக்கும். அது அற்புதமான கிரக சூழலுங்க. கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ நல்லா இருக்கு நேரம். அதனால் இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். வேலை பொழுவை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யோசித்து நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வேலை செய்கிற இடம், நண்பர்கள், குடும்பத்துக்கிட்ட அப்படின்னு தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு வேலையும் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.